ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆந்திரா கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து கடாயை வச்சு எண்ணெயை விட்டு அதில் உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, தனியா வந்து 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 5 எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே வானலில் வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை ஒரு 3 நறுக்கி அதில் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பூண்டு பல் வந்து ஒரு 10 அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது என்ன செய்றீங்க, ஒரு கோலி குண்டு சைஸ் வந்து புளியை வந்து ஒரு கப்பில் வந்து கரைச்சி வச்சுருங்க, கலந்து வச்சுருங்க. அதில் வந்து புளியை மட்டும் எடுத்து அதில் போட்டு அதில் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, மிக்ஸி ஜாரில் வந்து வறுத்த அந்த பருப்பு மட்டும் போட்டு உப்பையும் போட்டு பெருங்காயத்தூளை போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயம், இந்த புளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வதக்கினதையும் போட்டு கொஞ்சோண்டு இந்த புளி தண்ணி இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அடுப்பில் எண்ணெயை விட்டு அது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதில் தாளித்து கொட்டிடுங்க. ஆந்திரா கார சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பை.